ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த சாயப்பாவை வணங்கி உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா இல்லையா என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதுபோல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். இது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதிசயம் என்னவென்றால், உண்மையான அன்பு யார் என் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் மீது நீ நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதை உறுதியாக உன்னிடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இதை நீ தவற விட்டு விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பா உன் வாழ்க்கையில் வந்து இருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகிறேன். பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகிறாய். அதனால் என் செல்ல குழந்தையே, நீ கவனமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தருணமாக மாறிவிடப் போகின்றது. இப்போது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது. நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கொடுத்தாய். உன்னுடைய மொத்தமான அத்தனை அன்பினையும் அவர்களுக்கு நீ கொடுத்தாய். ஆனால் அவர்கள் நாடகமாடி உன்னுடைய செல்வத்தையும் சொத்துக்களையும் முன்னிடத்தில் இருந்து பிடுங்கிவிட்டு இப்போது உனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் குறிப்பாக நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என்று சாயப்பா என்று எனக்கு ஒரு முறை சொல். ஒரு சில விஷயத்தில் நீ என்னதான் செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட பெயராகத்தான் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் உன் முன்பாக மிக பெரிய சிரிப்பை சிரித்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்வது போல செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சுயநலமாக தனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டார்கள். தனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே கச்சிதமாக செய்து முடித்து கொண்டார்கள். உனக்கு இது போதும் என்னும் அளவிற்கு உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கெடுத்து விட்டார்கள். இன்னும் சில நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கின்றார்கள். ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டு விட்டார்களே, இவர்களிடம் பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இப்போது துன்பத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய பங்கிற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நீ அவர்களுக்கு முடிந்தவரை எவ்வளவோ உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்தாய். உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை அல்லவா தோண்டி இருக்கின்றார்கள். உன்னையும் எதிரி என்று துச்சமாக நினைத்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய குழந்தையே, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னால் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு இப்படி தவித்து கொண்டிருக்கின்றாய். அவர்களிடத்திலேயே கெட்ட பெயரையும் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகியே விட்டது
போய்விட்டது. நீ எப்பொழுதுதான் திருந்தப் போகிறாய் என்று எனக்கே தெரியவில்லை. அதனால்தான் உனக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று சில வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ இப்போது விரக்தியில் இருக்கின்றாய் அல்லவா? அந்த விரக்தியில் தான் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கின்றாய். எந்த காரணத்திற்காக நான் இப்போது உன் இல்லம் தேடி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வைக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக வந்து விட்டேன். இந்த கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். என் தங்க குழந்தையே, நான் உன்னோடு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் வருந்தவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதுபோல வீண் பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் உன்னை கண்ணீர் சிந்த காரணமாக இருந்தவர்களும் அனைவருக்குமே நிச்சயமாக நான் பதிலடி கொடுப்பேன். என் தங்கமே, நான் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்போது நீ மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். இப்போது உனக்கு புரிகிறதா நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று? உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதையும் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்லுவது கிடையாது. ஒவ்வொரு தருணமும் நீ நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றாய். கெட்ட மனிதர்கள் என்னுடைய நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்திருக்கின்றார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கின்றாய். எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தைரியமாக நீ இந்த வாக்கினை கேள். உன்னுடைய கடமைகளை முழுமையாக செய்து முடி. உனக்கு எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். என்னுடைய சன்னிதானத்திற்கு வா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். எல்லாமே மாறிவிடும். நீ நடக்கின்ற பாதியில் வழிகளே என்று நீ இல்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். உனக்கான புதிய வழியை நானே ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். என் செல்லமே, என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி அவர்களை கரையே விடுவேன். இதை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணத்தோடு தடுமாறிக்கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ கூடிய விரைவில் நீ இழந்த அத்தனை சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அது மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன்னுடைய பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம் கெடுதல் செய்த மனிதர்கள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் எதற்காக பறித்தோம் என்று எண்ணி வருத்தப்படப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள். அது உன் கண் முன்னே நடக்க இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, ஒருவரிடத்திலே ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமாக மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர நிரந்தரமாக இருந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்காது. எப்போதும் அதற்கான பலனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன் வளர்ச்சியை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படப் போகின்றார்கள். என்னை மனதில் வைத்துக்கொள். தைரியம் தானாக வந்து சேரும். உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் முடியப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வர நினைப்பார்கள். மீண்டும் உன்னை ஏமாற்றலாம், உன்னிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று கூட நினைத்து வருவார்கள். நீ அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினால் சற்று எச்சரிக்கையாகவே அந்த வாய்ப்பை கொடு. நீ மீண்டும் அவர்களிடம் ஏமாறி விடக்கூடாது.
உன்னுடைய வாழ்க்கை இப்போது இருக்கும் நிலையை விட பல மடங்கு உயர்வான ஒரு நிலைக்கு செல்ல இருக்கிறது. உன்னுடைய செல்வங்கள், சொத்து, பத்து, பணம் என்ற அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. 2 மடங்காக உன் வாழ்க்கையில் திரும்ப வரப்போகிறது. இந்த தருணத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை விட்டு சென்ற அந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை, உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக மீண்டும் வருவார்கள். அந்த விஷயம் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உனக்கு இனிமேல் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் செல்வமும் வந்துவிட்ட பிறகு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை போற்றுபவர்களாக மாறுவார்கள். அதை பற்றியெல்லாம் ஒருபோதும் சிந்திக்காதே. அவர்கள் யாரென்று உண்மையில் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள். எப்போதும் எச்சரிக்கையாக இரு. உனக்கான வெற்றியை நான் சாதாரணமாக எல்லாம் கொடுத்து விடவில்லை. உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டாய், அதற்காக இப்போது 2 மடங்காக நன்மையை பெற்றிருக்கின்றாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீ எதிர்கொண்டாய் என்று நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான பலன்களாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்து விட்டேன். அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது. இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு மிகச்சிறந்த நாட்களாகவே இருக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.